நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? ஒரு அற்புதமான வீணை பிளேயர் நீங்கள். சாயந்தரம் 6 to ஏதோ கல்யாண கச்சேரிக்கு வாச்சிக்கிட்டு டே டைம் யாராவது ரெக்கார்டிங் கூப்பிட்டா வீணை வாச்சிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க? யார் காரணம் அதுக்கு? விதிதான். டக்குன்னு இழுத்துட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்ன சினிமா துறையில் இவ்வளோ சினிமாவை பற்றி நேசிக்கும் என்னை, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள் தான் என்னை கொண்டு வந்தார். அதாவது யார் அந்த புண்ணியவான்? கமலஹாசன். திரு கமலஹாசன் அவர்கள் மூலமாக தான். சரி, கமலஹாசன் மூலமாக தான், அவர் மூலமாக தான் இன்னைக்கு கொண்டு போய் அவர் தான் பாரதி ராஜாட்ட சேர்த்தாரு. புதிய வார்ப்புகள் பாரதி ராஜாவோட சொந்த படம் ரெக்கார்டிங். சரி. ஜெயஸ்தாஸ் அண்ணாவோட அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்குது. அந்த ரெக்கார்டிங்க்கு நான் போகிறேன். அப்படியே அவ்வளோ காத்துட்ருக்கேன் வாசலில். என்ன தெரியுமா? கண்ணதாசன் அவர்கள் வரப்போகிறார். பூத்துருச்சுமா, கண்ணே பூத்துருச்சு. வந்தார். என்ன லெஜண்ட்னா அவ்வளோ ஹைட்டாக இருப்பாரா? அப்படி எடுத்துட்டு வந்துட்டு சந்தம் சொல்லுங்க அப்படின்னாரு. சந்தம் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் குமியுதுமா, பேப்பராக குமியுது. கண்ணப்பன் அவர்கள் காப்பி எடுத்து எடுத்து கை உடஞ்சி போகுது. பல்லவியாக கொட்டுது. எதை எடுக்குது எதை விடுறதுன்னு எனக்கும் டைரக்டருக்கும் பயங்கர இது. எதை காப்பி எடுத்து சிங்கர்ஸ்க்கு கொடுக்கணுமே, அடுத்தது கொடுக்கணுமே, அப்பயே எழுதி அப்பயே சுட சுட நடக்குது. அந்த பாட்டு தான் வான்மேகங்களே சாங். வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டுகொண்டே சீதையை. இப்படி அது ஒரு சிச்சுவேஷன் முடிச்சா எனக்கு எவ்வளோ பேர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆர்வத்தை உண்டாக்க எல்லா விஷயமும் அந்த படத்தில் நடந்தது. ஒரே படத்தில் அவ்வளோ அனுபவம் கிடைக்காது மனோ. என்னென்னா திரும்ப கம்போசிங் போயிருக்கோம். இப்போ போயிருக்கிற போது ஏதோ போடுறாரு இளையராஜா சார், போடுறாரு. இவர் வேணான்றார். அந்த பாடல்களை இவர் வேணான்னு சொன்ன பாடல்கள்லாம் பின்னாடி பெரிய படங்கள் வேறு படங்களுக்கு போட்டு பயங்கர சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் இவர் வேணான்னு சொல்கிறாருன்னு தெரியல டைரக்டருக்கு. அதே மாதிரி என்ன சுச்சுவேஷன், எதுக்காக இந்த டியூனை வேணான்னு சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியல. காலையில் 4:30 மணிக்கு விஜிபியில் தான் அப்போல்லாம் கம்போசிங் நடக்கும். கம்போசிங்கில் என்னை கூப்பிட்டுட்டு இப்படியே இப்போ வாக்கிங் போகும்போது ராஜா சார் சொல்கிறாரு, என்னையா அவனுக்கு தேவைப்படுது? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று முடங்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல, அப்படி இருக்கணும் மந்திரம் மாதிரி. ஐகிரி நந்தினி நந்தி தமேது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். வந்தார், 5 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிச்சு. ஓ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் மனசில் இருக்குது. அவர் மனசில் இருக்குன்னு நான் சொன்னானே, வந்தோடனே பாட்டு முடிஞ்சு போச்சு. தம் தான அந்த பாட்டு. வாட் எ பியூட்டிஃபுல் சாங். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் இப்போ உதாரணத்துக்கு பாடல்கள் வாலி கீழி லெஜண்ட் இருக்காங்க. ஆனால் அந்த லெஜெண்டெல்லாம் உடைச்சிட்டு ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன். ரொம்ப கஷ்டம். அப்படி தான் ஒரு தமிழ் ஆர்வலர், பயங்கர தமிழில் நேசிக்கிற உயிரை விடுற ஒருத்தர் எங்களுக்கு வந்தார். வந்தோடனே நாங்கள் நான் டைரக்டரு எல்லாருமே இவர் தமிழ் திரையுலகுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ரொம்ப யோசனை பண்ணி அவரை கூப்பிட்டுட்டு எப்படியான ராஜாட்ட ஒரே ஒரு சாங், இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் மெல்லமாக அண்ணா கொஞ்சம் இந்த ஒரே ஒரு சாங் மட்டும் இவருக்கு கொடுக்கலாமே இப்படி பார்க்குற ராஜா என்ன கொஞ்சம் உட்கார சொல்லுவார் அப்படின்றாரு. வாலி அண்ணா பாட்டு எழுதிட்டு போயிட்டாரு. அடுத்த ஆளுங்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு போகிறார். அப்போ அந்த கவிஞனுக்கு மனவேதனை எவ்வளோ இருக்கும், வருமோ கிடைக்குமோ. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது எழுதுறாரு மனுஷன். இன்னைக்கு அசைக்க முடியாத தூணாக நிற்கும் எங்கள் வைரமுத்து தான் அந்த ஆள். ஆஹா, இது ஒரு பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாடுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. அது ஒரு சஜின்னான் தான் பாடினாரு ஒரிஜினல் டியூனு. நான் வச்சிருக்கேன் அந்த டியூன் எல்லாம். ஹிந்தி பாட்டு மாதிரி சஜின்னா அதான் ஒரிஜினல் பாடினது அவரு. என்ன அழகா இருக்கு பாருங்களேன்.
என்ன ஜம்பிங் ஒரு Jumping, yeah, yeah. மூமெண்ட் இருக்கு இல்லையா? குதிச்சு கொண்டே மனசுக்கு இருக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பாட்டில் இது ரொம்ப முக்கியமான பாடு. இந்த பாட்டு வந்து நிழல்கள் வந்து நான் வந்து படம் ரீ ரெக்கார்டிங் போகும்போது அந்த பக்கம் வறுமை நேரம் சிவப்பு வருது. அவர் நான் அதில் ஒரு 2 ரீல் ஆனந்த் சார் வந்து என்னை காட்டிட்டார். இந்த பாட்டு இருக்குல்ல, சந்தம் சொல்லி பாட்டு பாடுவாங்கல்ல ஸ்ரீதேவியும் கமலஹாசனும். ஆமாம். அந்த பாட்டு பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு பயம் வந்துச்சு. அப்புறம் டைரக்டர் சொல்ல, சார் நம்ம ரிலீஸை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ஒரே பேட்டர்ன் ஆஃப் 2 கதை, அதனால கொஞ்சம் ரிலீஸை தள்ளி வைக்கலாம் சார், என்னதான் பாடல்கள் நல்லா இருந்தாலும் கதை அதே மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு. ஃபெயிலியர். ஐயோ, படம் அட்டர் ஃப்ளாப். எது நிழல்கள், உனக்கு தான் சினிமாவில் தெரியுமே, அட்டர் ஃப்ளாப்னா காப்பி கொடுக்குறவனு கிராஸ் ஆகி போயிடுவானுங்க. மொத்தன்னு தரமாட்டாங்க. எங்கள் டோட்டல் பாரதி ராஜா அண்ட் கும்பல் மொத்த பேரையும் விரட்டிட்டாங்க. தம்பின்றதுக்குள்ள தெரியாத மாதிரி அப்படி போயிட்டு அப்படியே வர சொல்ல வர ஒன்றை பார்க்க மாட்டாங்க. இப்படி டிஸ்டன்ஸில் நீ தான் பாரதி ராஜான்னு வச்சுக்கல, 5 படம் ஹிட்டு கொடுத்துருக்கேன். ஹலோ அப்படி சொல்லு. சார் வணக்கம். வாங்க சார் வாங்க வணக்கம் சார். அட இருங்கயா சொல்கிறோம்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. புரியுதா? அப்படிப்பட்ட இயக்குனர்களுக்கு தடம்னு ஒரு ஃபெயிலியர் ஆன போது ஒரு பயம், அந்த இதுக்கே பயம் வந்தது. அப்போ திருப்பி யார் கொடுக்குறாங்க பாருங்க, லைஃப் யார் கொடுக்குறாங்க பாருங்க. அதெல்லாம் அது வந்து திருப்பி தன்னோடு ஊரை விட்டு வந்த அதே இளையராஜா தான் பாவலர் கிரியேஷன் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறார். நீ பயப்படாதையா, நான் படம் எடுக்கிறேன், நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதான் அந்த எக்ஸ்ட்ரானரி. எப்படிப்பட்ட ஒரு, அதாவது 16 ஃபிலிம்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு லக்கு. ஏன்னா இத்தனை மேக்ஸிமம் இளையராஜா அவர்களோட உங்களுக்கு நல்ல ஒற்றுமை. அவர் உங்களுக்கு டைரக்டர் ஆன பிறகு உங்கள் படங்களுக்கு எப்படி உதவிச்சு, அது எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க? நான் சுந்தரராஜா எல்லாருமே பாட்டை நேசித்து பாட்டுக்கான சுச்சுவேஷன் வச்சு பாட்டை மட்டுமே பிரதானமாக வச்சு கதை எழுதுகிறோம் ஒரு பீரியடு. அப்படி வந்து ஆகா இங்கே முடிச்சு ஆகா இங்கெல்லாம் மூமெண்ட்டை அறிமுகப்படுத்த, அது தீம் திறனான ஒரு பாட்டு, அது வந்து ராகமாளிகளில் போடுறாரு. அடுத்தது ஒரு லைட்டு, அவனுடைய காதல் வெற்றி அடைஞ்ச அவள் சம்மதம் சொல்லிட்டாலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான கார்த்திக் போய் அவன் பைக்கில் நிற்கும் போது அந்த லைட்டை பொறுத்த எல்லாமே பச்சையாக வந்தால் அவனுக்கு சக்ஸஸ். ஆனால் எல்லாமே எல்லோவாக தான் வருது. அவள் ஏற்றுக்கிட்டாலா இல்லையாங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்காக அந்த பாட்டு. இப்படிலாம் யாருமே வந்து அந்த எடுத்து கொடுக்கறது இல்லை. ஏன் அது அந்த இடத்துல அந்த சாங் போட நல்லாயிருக்கும், நான் போட்டு தரேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார். எங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து எங்களுக்கு பெரிய பிரதான தூண். அந்த மாதிரி பெரிய ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் பாருங்க, அப்படியே வரேன், ஃபர்ஸ்ட் படம் ஃபெயிலியர் ஆகி 2 வருஷம் போச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளை நிலான ஒரு ஹாரர், எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஹாரர் பேய் படத்தை கொடுக்குறாங்க. இப்போ கிராஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது, எடுத்தே தீர்ந்தான். இது ஒன்றுதான் உன் வாழ்க்கை. எனக்கு மோகன் வந்து ஒரு வெறும் 9 நாள் தான் டேட் கொடுத்துருக்கேன். 9 டேஸில் எப்படி 9 டேஸு 8 நைட்டு 9 டே, இவ்வளோதான். அதுக்குள்ளே படம் எடுக்கணும். அதனால ஒரே ஒரு சாங் தான் வச்சுக்கிட்டேன். ஒரே சாங்கு, ஒரு டூயட் சாங்கு வெளியே வாங்கிட்டு அப்புறம் கடைசியாக சேர்த்தோம். ஆனால் ராஜாண்ணா போட்டது ஒரே ஒரு சாங், ராஜா மகள்ங்கிற அந்த ஒரு சாங். அந்த சாங் என்னென்னா ரிப்பீட்டேஷன் சாங்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது, செகண்ட் ஹாஃபில் ரிப்பீட் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினாக இருக்கிற ராதிகா பாடின பாட்டை செகண்ட் ஹாஃபில் பேயாக இருக்கிற ஷாலினி பாடணும். இது குழந்தையாக பாடணும், அது முதிர்ச்சி கன்னியாக பாடணும். இந்த 2 இதுக்கும் ஜானகியம்மா பாடுறாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் சாங் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸ்டார்ட். ராஜா மகள் ரோஜா மலர், வானில் வரும் வெண்ணிலா, வாழும் இந்த கண்ணிலா, கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா, ராஜா மகள் ரோஜா மலர். என்ன மெலோடி என்ன, பட் அந்த ஹாண்டிங், அந்த அதில் பாருங்களேன், இதில் அந்த ஒரு டோன் இருக்குது, லேசாக பயமுறுத்துகிற டோன் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெலடியாக வரணுங்க, டூயட் சாங்காக வர ஒரு பாட்டு. செகண்ட் ஹாஃபில் பேயை மிரட்டு, பேய் வந்து பாடுது அதே பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன்.
ராஜா மகள் அப்படியே ஒரு மிரட்டர் துணி இருக்கு பாருங்க. ஆமாம். அதுதான். ஊர்காவலன் ஆமாம். படத்தில் ஒரு அற்புதமான சாங் ஒன்று இருக்குது. மாசி மாசம் தான். ஐயோ என்ன பெரிய ஹிட் சாங் அது. அதில் ஒரு குறிப்பாக இந்த கிளியை வச்சுக்கிட்டு தெரியும் இந்த ஹீரோயின். ஆ அதை அந்த கிளி பேசுகிற மாதிரியே வார்த்தைகள் வரணும் அப்படின்னு எழுதினாங்க பாருங்க. மாசி சொல்லு 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 அந்த படத்தில் எல்லா சாங்ஸும் ஹிட். எல்லா ஹிட்டு. அதில் வந்து என்னென்னா ஒரு எல்லாருமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஷாட்டு வைக்கிறோம், ரஜினிக்கு வைக்கிறோம். ரஜினி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சத்யா மூவிஸ் காம்பினேஷனில் படம் வரப்போகுது. வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சொன்னேன். அந்த சாங்குக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஷாட்டே வச்சேன். ஓஹோ, அந்த வாழ்த்து சொல்கிற வாழ்த்து சொல்லணும் ஒரு ஜனம் அவங்க பார்த்தா தானே நம்ம பொழப்பு. அதனால் வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு ஜனம் அதை தான் ஃபஸ்ட்டு ஷாட் வச்சோன்னே ரஜினிக்கு ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிட்டார். நல்ல வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஷாட் வச்சுருக்கீங்க ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தில்.